அன்னபூரணியின் ஆரோக்கிய பயணம். மதுரா நீண்ட நாட்களாக ஒரு சிறந்த உணவகத்தை தொடங்க வேண்டும் என்று கனவு கண்டார். அது வெறும் சுவைக்காக மட்டும் அல்லாமல் மிகச்சிறந்த உணவு பாதுகாப்பு நடைமுறைகளுக்காகவும் போற்றப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் தனது உணவகத்திற்கு அன்னபூரணி என்று பெயரிட்டு அதன் தூய்மையை முதல் நாளிலிருந்தே உறுதி செய்தார். உணவகத்தை திறப்பதற்கு முன்பே இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் FSSAI முறையான உரிமத்தை பெறுவதே மதுராவின் முதல் கடமையாக இருந்தது. முறையான உரிமம் இல்லாமல் உணவகத்தை நடத்துவது சட்டப்படி குற்றம் என்பதையும் அது கடுமையான அபராதங்களுக்கு வழிவகுக்கும் என்பதையும் அவர் தெளிவாக அறிந்திருந்தார். மதுரா தனது தலைமை சமையல்காரரான மாறனுக்கு தனிநபர் சுகாதாரம் குறித்த கடுமையான விதிகளை பயிற்றுவித்தார். சமையலறையில் தலைக்கவசம், கையுறைகள் மற்றும் சுத்தமான மேலாடையை அணிவது, உணவில் கிருமிகள் அல்லது முடி போன்ற தேவையற்ற பொருட்கள் கலப்பதை தடுக்கும் என்பதை அவர் நேரில் செய்து காட்டினார். சமையலுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை வாங்கும்போது மதுரா ஒவ்வொரு பொட்டலத்திலும் FSSAI முத்திரை மற்றும் காலாவதி தேதியை மிகவும் நுணுக்கமாக சரிபார்த்தார். தரமற்ற அல்லது அங்கீகரிக்கப்படாத மூலப்பொருட்களை பயன்படுத்துவது வாடிக்கையாளர்களின் ஆரோக்கியத்தை கெடுப்பதோடு சட்ட விதிமீறலும் ஆகும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். சேமிப்பு கிடங்கில் பொருட்களின் சுழற்சியை உறுதிப்படுத்த முதலில் வருவது முதலில் வெளியேற வேண்டும். FIFO என்ற முறையை மதுரா மற்றும் மாறன் செயல்படுத்தினர். பழைய பொருட்களை முன்வரிசையிலும் புதியவற்றை பின்வரிசையிலும் அடுக்கி வைத்ததன் மூலம் பொருட்கள் கெட்டுப்போவதை தவிர்த்தனர். வெப்பநிலை கட்டுப்பாடு என்பது மதுரா தினமும் இருமுறை கண்காணிக்கும் ஒரு முக்கியமான விஷயமாகும். பால் மற்றும் இறைச்சி போன்ற பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க அவர் குளிரூட்டியின் வெப்பநிலையை துல்லியமாக அளந்து அதை ஒரு பதிவேட்டில் முறையாக குறித்து வைத்தார். பூச்சிகள் மற்றும் கிருமிகள் இல்லாத சூழலை பராமரிக்க தூய்மை பணியாளர் சுதாஸின் பணிகளை மதுரா நேரில் மேற்பார்வையிட்டார். தரை மற்றும் சமையல் மேடைகளை தூய்மைப்படுத்த அவர்கள் ஒரு கடுமையான கால அட்டவணையை பின்பற்றினர். இதன் மூலம் சமையலறை எப்போதும் சுகாதாரமாக இருப்பதை உறுதி செய்தனர். மதுரா அனைத்து பதிவேடுகளையும் ஒரு குறிப்பிட்ட கோப்பில் முறையாக அடுக்கி வைத்திருந்தார். இதில் பணியாளர்களின் மருத்துவச் சான்றிதழ்கள், குடிநீர் பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் பூச்சி கட்டுப்பாட்டு சான்றிதழ்கள் ஆகியவை அடங்கும். எந்த நேரத்திலும் அதிகாரிகள் ஆய்வு செய்தாலும் காண்பிக்க அவர் தயாராக இருந்தார். ஒருநாள் மதிய வேளையில் உணவு பாதுகாப்பு அலுவலர் விதான் திடீர் ஆய்வுக்காக அன்னபூரணி உணவகத்திற்கு வந்தார். அவர் சமையலறை மற்றும் சேமிப்பு இடங்கள் வழியாக நடந்து சென்று ஒவ்வொரு மூலையையும் ஆய்வு செய்ததுடன் மதுரா தயார் செய்து வைத்திருந்த ஆவணங்களையும் கூர்ந்து கவனித்தார். அலுவலர் விதான் எந்தவிதமான விதிமீறல்களையும் கண்டறியவில்லை. அவர் அபராதம் விதிக்காமல் மதுராவின் சிறந்த உணவு பாதுகாப்பு நடைமுறைகளை பாராட்டிச் சென்றார். சட்டத்தை பின்பற்றுவது ஒரு சுமையல்ல, மாறாக அதுவே தனது வணிகத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நம்பிக்கைக்கும் அடிப்படை என்பதை மதுரா மகிழ்ச்சியுடன் உணர்ந்தார்.